வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். வாவ் பின்னே இது நம்ம சேனல். இன்றைக்கி வீடியோவில் கோதுமை வச்சு ஒரு டைமண்ட் சிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவில் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தை நல்லா நுணுக்கிட்டு அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிட்டு இது நல்லா உருக்கிட்டு நம்ம இந்த மாவோட சேர்த்து பிணைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சுக்கலாம். இனி நம்ம யூஸ்வலா சப்பாத்தி கல்ல சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சு கட் பண்ணி பொரிச்சுக்க போறோம். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். மொறுன்னு ஹெல்த்தியான டைமண்ட் சிப்ஸ் அதுவும் கோதுமை மாவில் தயார் பண்ணிட்டோம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் உங்களில் ஒருத்தி.